நான் தான் உங்களோட அக்ஷர் பைரோ. வெல்கம் டு செஸ் வேர்ல்ட் தமிழ். பார்க்க போகிறோன்னா செஸ் எப்படி விளையாட போகிறோன்னு தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது பானோட பாயிண்ட் வந்து 1. அதுக்கடுத்த நைட்டோட பாயிண்ட் வந்து 3, புஷப்போட பாயிண்ட் வந்து 3, ரூக்கோட பாயிண்ட் வந்து 5, குயினோட பாயிண்ட் வந்து 9, கிங்குக்கு வந்து பாயிண்டே கிடையாது, ஏன்னா இந்த பீஸை வெட்ட முடியாது. வேணா நீங்கள் வந்து கிங் வந்து இந்த கிங்ஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஹோல் கேம்னு போட்டு வச்சுக்கோங்க. ஐ திங்க் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போது எல்லா பீஸும் எப்படி மூவ் ஆகுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளாக்கோட பீசஸ்க்கும் இதே பாயிண்ட்ஸ் தான், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேம்ஸில் வந்து குழம்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட் எதுக்குன்னா, சப்போஸ் பெரிய பெரிய டோர்னமெண்ட்லனா ட்ரா ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் யார் வின்னர்னு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லா பீஸும் எப்படி மூவ் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பான் எப்படி மூவ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு மட்டும் 3 ஸ்டெப்ஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பிளாக்குக்கும் அப்படி தான், பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் ஒரே ரூல் தான், எல்லா பானுமே அப்படி தான். ஸோ அடுத்த வந்து என்னென்னா, அதுக்கு அடுத்த வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸ்டார்டிங்கில் இருந்து வரும்போது மட்டும்தான் 3 ஸ்டெப் மூவ் ஆகும். அதுக்கு அடுத்த எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக தான் போகும். பார்த்தீங்கன்னா பிளாக் ஒரு ஸ்டெப், ஒயிட் ஒரு ஸ்டெப், பிளாக் ஒரு ஸ்டெப், அப்படி தான் போகும். ஸோ அடுத்த வந்து நைட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட் எப்படி மூவ் ஆகும்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பீஸ்னே வச்சுக்கலாம். நம்ம நைட் வந்து எப்படின்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து இப்படி மூவ் ஆகும், இல்லைன்னா இப்படி வந்து எல் ஷேப்பில் மூவ் ஆகும், இல்லைன்னா இப்படி ஒரு எல் ஷேப்பில் வரும், இப்படி வந்து ஒரு எல் ஷேப்பில் வரும், இப்படி வந்து ஒரு எல் ஷேப்பில் வரும், இப்படி வந்து ஒரு எல் ஷேப் வரும். அதுமாரி பிளாக்கும் ஒயிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பீஸ் தான். நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இது. ஸோ நைட்டுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த பீஸாலையும் ஒரு பீஸை தாண்டி மூவ் ஆக முடியாது. ஆனால் நைட்டோடது பார்த்தீங்கன்னா, நைட்டால் பார்த்தீங்கன்னா எந்த நடுவில் எந்த இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷப் இருக்குது, ஆனால் இதை தாண்டி வந்து இதெல்லாம் மூவ் ஆக முடியும். இதுதான் நைட்டோட ஸ்பெஷல். நீங்கள் நினைக்கலாம் அது சப்போஸ் ஒரு வேளை இங்கேருந்து இப்படி வந்துருக்கலாம், அப்படி இல்லை. எப்படினாலுமே நைட் வந்து அதோட ஸ்பாட்டில் வந்து நிற்கக்கூடிய ஸ்பாட்டில் வந்து எந்த பீஸும் இல்லைன்னா அதால் அங்கே எந்த பீஸ் வேணாலும் தாண்டி போக முடியும். அதுதான் நைட்டோட ஸ்பெஷல். ஸோ வாங்க அடுத்த புஷப் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா புஷப் வந்து எப்போவுமே கிராஸில் வந்து எத்தனை ஸ்கொயர் ஆனாலும் போகும். பிளாக் பிஷப் பிளாக்கில் மட்டும் தான் போகும், ஒயிட் பிஷப் ஒயிட்டில் மட்டும் தான் போகும். ஒரு செகண்ட் நான் அதில் பிளாக் பிஷப் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸில் வந்து எந்த ஸ்கொயருக்கு வேணாலும் மூவ் ஆகும், பிளாக்கும் சரி ஒயிட்டும் சரி. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் இப்போ வந்து என்னாச்சு, இது ஒரு செகண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிஷப் எடுத்துக்கிறேன். ஒயிட் பிஷப் எங்கேனாலும் மூவ் ஆகிக்கலாம், கிராஸில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஆனால் ஓகேயா. அடுத்த வந்து ரூக் பார்க்கலாம். புஷப் வந்து எப்படி கிராஸில் மூவ் ஆகுமோ, ரூக் வந்து ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு எங்கேனாலும் மூவ் ஆகிக்கும், அந்த மாதிரி உள்ளது. இப்போ இப்படி என்னன்னாலும், இப்போ நம்ம இப்படி ரூக் வந்து எப்படின்னா இப்படியும் மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். அந்த டாட் வச்சே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்குலாம் போகும். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்படியும் போகலாம், எப்படி போகலாம். ஆனால் கிராஸில் போகாது. ஒன்று ஃப்ரண்ட்டு பேக்கு, இல்லைனா லெஃப்ட்டு ரைட்டு. புஷப் வந்து எப்படின்னா கிராஸில் வந்து எந்த சைட்னாலும் போகும், அதோட கலரில். ஒயிட் புஷப்னா ஒயிட் கலரில் மட்டும் போகும், பிளாக் புஷப்னா பிளாக் கலரில் மட்டும் போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா குயின் தான். குயின் வந்து எப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் மூவ் ஆகும், கிராஸில் சரி, இதுவும் சரி, லெஃப்ட்டும் சரி, ரைட்லையும் சரி. ஆனால் வந்து நைட் மாதிரி மூவ் ஆகாது. கிராஸில் போவோம், லெஃப்ட்டு போவோம், ரைட்டு போவோம், ஃபார்வர்ட் போவோம், பேக்வேர்டு வரும். இந்த லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் குவீனோட ஸ்பெஷல். இதுக்கு தான் இருக்கிறதுலே பாயிண்ட்ஸ் வந்து அதிகம். ஸோ இதுதான் இப்படி தான் குவீன் மூவ் ஆகும். லெஃப்ட் கிராஸ்லேயும் சரி, எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும். இதுதான் குவீன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிங் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு விதமான பீஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு மூவ் தான் மூவ் ஆகும் எல்லா ஸ்கொயர்லேயும்.
அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நைட்டை தவிர எந்த பீஸாலையுமே வேறு பீஸை தாண்டி அதால் மூவ் ஆக முடியாது. அந்த பீஸ் வரைக்கும் தான் அதால் மூவ் ஆக முடியும். இப்போ கிங்கும் அப்படி தான். இப்போ கிங் வந்து எப்படின்னா ஆனாலும் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். எந்த ஆல் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். இங்கேருந்து இங்கே போகலாம், 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 இங்கே போகலாம். இங்கேருந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு அதால் போக முடியும். பிளாக்குக்கும் சரி ஒயிட்டுக்கும் சரி எல்லாமே அப்படி தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூவ் ஒரு பீஸை எப்படி வெட்டதுன்னு. இப்போது உதாரணத்துக்கு நம்ம புஷ்அப் எடுத்துக்கலாம், ஒயிட் புஷ்அப்பு. இப்போ இது எங்கெல்லாம் போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும். ஸோ புஷ்அப்பை வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு பீஸை வந்து தாண்டி போக முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த பீஸை வெட்ட முடியாதுன்னு சொல்லலை. ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த புஷ்அப்போட லைனை பாருங்கள், அப்படி இந்த புஷ்அப் வெட்டுதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த புஷ்அப்பை தூக்கி இதை வெட்டிடணும். எப்படின்னா இது பேர் தான் பீஸை வெட்டுறது. ஸோ அதுக்கு இப்போது அடுத்த பிளாக் பார்க்கலாம். பிளாக் வந்து குயின் எடுத்துக்கோங்களேன். குயின் வந்து இப்போது வந்து நைட்டை வெட்ட முடியும். அது கிராஸில் அதோட ஷேப்பில் தானே வருது. இப்போது அதோட மூவிங் பொசிஷன்லேயே ஏதாவது பீஸு நடுவில் இருந்துச்சுன்னா அதை வந்து வெட்ட முடியும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த ரூக்கு கூட எடுத்துக்கோங்களேன். இந்த பிளாக் ரூக்கை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வருதா, அது மாதிரி வெட்டிடும். அவ்வளோதான், இதுதான் கேம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு செஸ்ஸோட ஓப்பனிங்ஸ் எப்படிலாம் பண்ணலாம் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தரேன். அதை வச்சு நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எழுதி வச்சுருப்பீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து என்னோட வந்து என் வீடியோ பார்க்க முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக செஸ் புரியும். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியும். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய், see you.